இப்போ கவுன்சிலர்லேருந்து இவன் எங்கேப்பா இவர் போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவருப்பா அதான் கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்குது? முதல்ல பெரியாரை சொல்கிறீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா? அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போது தேர்தல் இது முளமாரித்தனம் பண்ணுறான், அந்த மிஷின் நடக்காது. அழகா 100 270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமாக, பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆமாப்பா எப்படிப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளோ முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11ஆவது வரை உட்காருவேன், சரியாக அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது இங்கே போட்டிங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி, இந்த பைத்திய ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்குது. அந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது. ஒருத்தன் இல்லை, லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க, என்னால் வேணும்னு தெரில. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா. அதில் 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டான், முகமது பின் துக்ளக் 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவுரங்கசீப் பண்ணுறாரு. அதுக்கு அந்த காலகட்டம் வேறு. ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணம் சொல்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சி இப்போவும் ஆஸ்பத்திரியெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? முன்னாடி குழந்தை பிறகுற எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனால் சிசேரியன் இல்லாமல் 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையே. எங்கள் யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களாம் யாரோ செவிலித்தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில். அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுற்றிக்கிச்சு கழுத்தில். எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம்? சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு. ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு?